கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மிக அருமையான மற்றும் முக்கியமான அருங்காட்சியகம் ஜெய்ப்பூரில் இருக்குது. அதுக்கு வந்திருக்கோம். ஸோ இது ஒரு ராஜா காலத்து அரண்மனை முன்னாடி இருந்தது. இப்போ அதை கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில், ராஜஸ்தானுடைய அண்டர்டேக்கிங்கில் அதை ஒரு மிக சிறந்த அருங்காட்சியகமாக மாற்றியிருக்காங்க. ஸோ இந்த ஆல்பர்ட் மியூசியம் அப்படின்றது இதோட பேர். ஆல்பர்ட் மியூசியம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் ஆல்பர்ட் ஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆல்பர்ட் மியூசியத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பழங்காலத்து ராஜாக்கள் உபயோகப்படுத்தின அனைத்து விதமான பொருட்களும் இந்த அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆல்பர்ட் அருங்காட்சியகத்துடைய தொடக்கம் பார்த்திங்கன்னா, ஜெய்ப்பூரில் உள்ள மிக பழமையான அருங்காட்சியகங்கள் உள்ள ஒன்று. இந்த அருங்காட்சியகம், அதாவது மியூசியம்ன்றது 1876ஆம் ஆண்டு ஜெய்ப்பூர் மன்னர் மகாராஜா ராம் சிங் வருகையை நினைவு கூர்ந்து இதை உருவாக்கியிருக்காங்க. இதோடைய அடிக்கல் நாட்டு விழா எந்த வருஷம் நடந்திருக்குன்னா 1876ஆம் ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதி அன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. இதனுடைய வடிவமைப்பை பற்றி இப்போ பார்க்கலாம். இதை வடிவமைச்சது பிரிட்டிஷை சேர்ந்த ஒருத்தரும், சாமுவேல் ஸ்வின்டன் ஜேக்கப் அப்படின்ற ஒருத்தரும், மிர் துகல் அப்படின்ற ஒருத்தரும் இதை சேர்ந்து வடிவமைச்சிருக்காங்க. இதை இண்டோ சாராசெனிக் அப்படின்ற ஒரு பாணியின் மூலியமாக இதை உருவாக்கியிருக்கதாக சொல்கிறாங்க. இதை பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்ட ஆண்டு 1887 வருடம். இந்த அருங்காட்சியகம் எங்கே எக்ஸாக்டாக அமைஞ்சிருக்குன்னா, ஜெய்ப்பூரின் ராம் நிவாஸ் தோட்டத்தில் நகர சுவருக்கு வெளியே நியூ கேட் எதிரில் இந்த அருங்காட்சியகம் மிக அழகாக, மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த அருங்காட்சியகத்துக்கு ஏன் ஆல்பர்ட் ஹால் அப்படின்னு பேர் வந்ததுன்னா, பிரின்ஸ் ஆல்பர்ட் அப்படின்னு ஒருத்தர் அவரோட வருகையை இந்த மியூசியத்துக்கு ஏற்படுத்தியிருக்காரு.
அதனால் இந்த மியூசியம் ஆல்பர்ட் ஹால் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டது. இதனுடைய முக்கியத்துவம் என்னென்னா, இது ராஜஸ்தானின் மாநில அருங்காட்சியகம் ஆகும். இந்த அருங்காட்சியகம் 19ஆம் நூற்றாண்டின் சிறந்த அருங்காட்சிகளுள் ஒன்றாக கருதப்படுகிறது. இதில் பழமையான கலைப்பொருட்கள், சிற்பங்கள், ஓவியங்கள், ஆயுதங்கள், நாணயங்கள் மற்றும் ஆடைகள் போன்றவை காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த அருங்காட்சியகத்தில் எகிப்திய மம்மி இங்கு காட்சிப்படுத்தப்படுகிறது. இது பார்வையாளர்களை மிகவும் ஈர்க்கக்கூடிய ஒன்றாக அமைகிறது. இந்த அருங்காட்சியகம் கட்டிடம் கல் மற்றும் சுண்ணாம்பு கொண்டு கட்டப்பட்டது. இதனுடைய கோபுரங்கள், வளைந்த வாயில்கள், அழகிய ஜன்னல்கள் ஆகியவை ராஜஸ்தானின் பாரம்பரியத்தை மிகவும் அழகாக காட்டுகிறது. இந்த அருங்காட்சியகம் இரவில் விளக்குகள் சூழப்பட்டு, விளக்குகள் ஏற்றப்பட்டு, இந்த கட்டிடம் ஜெய்ப்பூரின் அழகிய காட்சிகளுள் ஒன்றாக மிளிர்கிறது. கைஸ், நீங்கள் எல்லோரும் பார்ட் 1 வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பார்ட் 2, பார்ட் 3 வீடியோஸ் அடுத்தடுத்து நான் வீடியோவில் போடுறேன் கைஸ். ஸோ உங்கள் சப்போர்ட் அவசியம் தேவைப்படுது. தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி.